ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு எங்கள் அன்பான உறவுகளை நான் சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அட்டகாசமான ஒரு கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ட்ரை இதுதான் பார்க்க போகிறோம். காளான் பூண்டு காளான் மிளகு வறுவல் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் 250 ரூபா வரும். ஆனால் இதில் பாதி தான் கொடுப்பாங்க. பில்லை பார்த்ததே நமக்கு பகோன் ஆகிடும். அதனால் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் காளான் செஞ்சிங்கனாலே 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி செய்யுதுங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். காளான் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த பத்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அன்பான உறவுகளுக்கு பிடிக்குமா, இல்லை அக்கறையான நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் மஷ்ரூம் பிடிக்குமோ அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது வீடியோஸ் அல்டிமேட்டாக அட்டகாசமாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அடிகனமான வானல் தான் எடுத்திருக்கேன். அந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இது 2 பேர்த்துக்கு தாராளமாக போதுமான அளவுகள். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் உங்கள் கிட்ட இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு சும்மா நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா வாசம் நல்லா இருக்குங்கிறதுனால இப்போ கொஞ்சமாக கடுகு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு கடுகு நல்ல ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நிறையா கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போது பாருங்கள், மிளகாயோட இந்த ரெட் சில்லியோட இந்த நுனி பகுதி மட்டும் எட்ஜு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதில் மிளகாயோட விதை சீடு வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எட்ஜை கட் பண்ணி போடக்குள்ள காரம் உங்களுக்கு நல்லா இறங்கி வரும். அதே மாதிரி இப்போது ஒரு 30 பல் பூண்டு நான் நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பொரியலுக்கு உங்களுக்கு பூண்டு அதிகமாக போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது பேர் மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் கிரேவி. இது கடையில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 250 ரூபா வரும். இப்போது இதே அளவில் தான் கொடுப்பாங்க. இவ்வளோ கூட இருக்காதுங்க, இன்னும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் 250 ருபீஸ் ஆகும். நம்ம வீட்டில் செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது மிளகாய் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1.5 பாக்கெட் காளானை எடுத்து காளானோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு காளானை 4 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக ரொம்ப மெலிசாக அந்த மாதிரிலாம் கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காளான் உடஞ்சி ஒரு மாதிரி சுக்கா மாதிரி ஆகிடும், காளான் சுக்கா மாதிரி ஆகிடும். அதனால தான் காளானை இப்போ 4 மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு காளானை எடுத்து 2 கட் பண்ணி அதை 2 கட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது காளான் போடுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்குது. ஏன்னா காளான் போட்டு நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அந்த காளானில் இப்போ பாருங்கள், காளானில் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி வதக்கிட்டு நான் இப்போது காளானுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி நீங்கள் வதக்க இந்த காளானில் இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருங்க. கண்டிப்பாக காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு காளானில் இருக்க தண்ணியெலாம் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் காளானில் கண்டிப்பாக தண்ணி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக அருமையாக கிடைக்கும்.
இப்போது இந்த அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் நான் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாற்றிக்கிறேன். காளானில் இருக்க தண்ணி வந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா காளான் வேகாது, ஆனால் தண்ணி மட்டும் அதுக்கப்புறம் ஆவியாயிடும். அதனால் நான் இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காளானில் இருக்க இவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியே போதுங்க அந்த காளான் வெந்து வர்றதுக்கான தண்ணி இதுவே போதும். இப்போது மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நீங்கள் செய்யக்குள்ளேயும் காளானில் கிருமி அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னா உங்களுக்கு கிருமி நாசினி இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மஷ்ரூம்லாம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தும் நமக்கு பெனிஃபிட்ஸும் நல்லா கிடைக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி காளானில் இருந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காளான் இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மிளகாயோட காரமும் இப்போது நம்ம வேகக்குள்ளேயே அந்த காளானில் இறங்கி வருங்க. ஏன் க்ரீன் சில்லி போடலைன்னா ரெட் சில்லி போடுங்க, க்ரீன் சில்லி போடாதீங்க. ரெட் சில்லியில் அந்த ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும், அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாது, அது சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் முன்னாடியே போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம எண்ணெயில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இப்போ பாருங்கள் காளானில் இருந்த தண்ணியெலாம் சுண்டி வெந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஆனியன் போட்டிருக்கேன். நீங்கள் முதல்ல எண்ணெயிலே ஆனியன் போட்டு வதக்குனிங்கன்னா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் காளான் போட்டிங்கன்னா அந்த ஆனியனோட வாசம் ரொம்ப டாமினேட்டடாக இருக்கும். ஆனியனோட வாசம்லாம் அதிகமாக தெரியும், காளானோட அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி வெங்காயத்தை முதல்ல நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும், ஒரு மாதிரி மசாலாவாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த காளானில் இருக்க தண்ணி இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுனால தான் முதல்ல காளானை போட்டு நல்லா தண்ணி வர அளவுக்கு வேக வச்சுட்டு இப்போது நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போது காளான் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கை கருவேப்பிலையை எடுத்து நல்ல இளங்கருவேப்பிலையாக இருக்குது அண்டு ஒரு சில இதெல்லாம் முத்துந்தாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை எவ்வளோ போட முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கெலாம் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் நம்ம இந்த காளான் இது பண்ண போகிறோம். அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எண்ணெய் எல்லாமே உறிஞ்சி இந்த காளான் இப்போ எவ்வளோ கும்முன்னு ஜம்முன்னு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ட்ரையாக நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா. அதே மாதிரி நம்ம போட்டிருக்க மிளகாயும் நல்லா வெந்து அதில் இருக்க காரம் எல்லாமே இந்த காளானில் இறங்கி வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ட்ரையான காளான் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த காளானோட தேங்காய் சில்லு மாதிரி நல்லா சீவிட்டு போட்டால் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் தேங்காய் பிடிக்கும்னா இளம் தேங்காயாக எடுத்துகிட்டு, இல்லை உங்கள்கிட்ட முத்தின தேங்காயாக இருந்ததுன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை சீவி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் காளான் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் தேங்காயை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த காளானோடையே சேர்த்து. அதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காயை எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து காஞ்ச தேங்காய் மாதிரி ஒரு மாதிரி தேங்காய் எண்ணெய் வாசம் அடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க, கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த காளானுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது தாங்க ரொம்ப முக்கியமானது. என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு அண்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா வறுத்துக்கோங்க. வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மிளகு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்கங்கிறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போது கறி மசாலா இப்போது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காளான் கிரேவி சூப்பராக, காளான் பொரியல் சூப்பராக கும்முன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். ஃப்ரைட் ரைஸ்னால் நீங்கள் இதிலே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு காளான் பிடிக்குன்னா இந்த மாதிரி அளவுகளில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக சுவையாக அட்டகாசமாக அருமையாக இருக்கும். இந்த காளான் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை காளான் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ண வைங்க. இது மாதிரி ஈஸியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான குயிக்கான ரெசிபிஸ் சமைக்கணுமா நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணலைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. மேலும் இது போல் ஈஸியான அண்ட் குயிக்கான ரெசிபிஸ் நிறையா நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. இன்னொரு ரெசிபியில் நாங்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா பபாய். நன்றி, வணக்கம். நம்மளை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.